ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸோ டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரே ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ அந்த அலாட்டான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ அது யார் யார் எதை எதை கொடுக்கணும் அப்படின்றத இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சீட் தான் வந்து அலாட் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு சீட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் 6 ஆப்ஷன்ஸ் சரிங்களா. ஸோ ஒரு 6 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே பண்ணணும்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலை, அதாவது முதல் நாள் காலையில் 10 மணிலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. நான் கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் அந்த கன்ஃபார்ம் ஆகாத சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்களோட சீட்ஸ் வந்து லாஸ் பண்ண வேண்டியது அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் அலாட் ஆயிருக்கோ அவங்க வந்து அவங்களுடைய அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய காலேஜ் உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கோ, இப்போ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னா அந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் அந்த 5 டேஸ்க்குள்ளே போய் நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும், அதாவது ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் போடலை மீன்ஸ் இப்போ நான் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஃபீஸ் பே பண்ணலைன்னா உங்களுடையது அதாவது என்ன கன்சிடர் பண்ணிக்குவாங்க டிஎன்இஏ என்ன கன்சிடர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. அண்ட் அலாட்மெண்ட் அந்த அலாட்டான சீட் இருக்கு இல்லையா, அந்த அலாட்டான சீட்டையும் கேன்சல் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ அந்த 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போய் தாகணும். சச் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், ஸோ அவங்களுடைய அலாட்டான சீட்ஸையும் வந்து இதாகும் அண்ட் ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு போக முடியாது சரிங்களா. அதை வந்து பார்த்துக்கோங்க. காலேஜ் போகல அப்படின்னா ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு உங்களால் போக முடியாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வார்ட். ஸோ அந்த அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் சீட்ஸ் அலாட் ஆகிருக்கோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஒரு சீட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அங்கே நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த இது வச்சுக்கிறேன், பட் மேலே இருக்கக்கூடியதில் ஏதாவது சீட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வார்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட்டாக ஒரு டிஎஃப்சி வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க சரிங்களா. ஸோ அந்த டிஎஃப்சியில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் 5 நாளுக்குள்ளே காலேஜ் போகணும் மீன்ஸ் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்தவங்க நீங்கள் அந்த 5 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப்சி போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த உங்களுக்கு அலாட்டான இது இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு அந்த ஆர்டரை எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து அங்கே பே பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும் சரிங்களா. ஸோ இது பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ அப்வார்டுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அண்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் அலாட்டை கன்ஃபார்மும் பண்ணி வைக்கிறீங்க சரிங்களா. ஸோ அந்த அலாட்மெண்ட் என்ன வந்துச்சோ அதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அண்ட் மேலே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க. அதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் டிஎஃப்சியில் பே பண்ணணும் சரிங்களா. ஸோ நான் ரிப்போர்ட்டிங் அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, த சேம் நாட் வில்லிங் டு ஜாயின் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ அதனால வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அலாட்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க அண்ட் ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு போக முடியாது, அவங்களோட சீட்ஸ் வந்துட்டு போயிடும் சரிங்களா. ஸோ இப்போ கேண்டிடேட்ஸ் அலாட்டட் 5 சாய்ஸ் 5 மீன்ஸ் ஸோ அவங்க நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இதில் பார்க்குறாங்க அப்படின்னா டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் அதுக்கான ஃபீஸ் பே பண்ணி மேலே இருக்கக்கூடிய சாய்ஸஸ் 1 2 3 4 இருக்கு இல்லையா, அந்த சாய்ஸஸில் ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோ பெட்டர் சாய்ஸ் வந்துட்டு எதுவும் அப்பார்டில் இல்லை மீன்ஸ் ஸோ ப்ரீவியஸாக அலாட் ஆச்சு இல்லையா, அதே இது வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் இது வந்து சரிங்களா. ஸோ இந்த டிக்ளைன் அண்ட் அப்வார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்துட்டு இந்த அலாட்மெண்ட் ஆனது இல்லையா, இப்போ ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கு, ஸோ அந்த கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அலாட் ஆயிருக்கு மீன்ஸ் அது எனக்கு வேண்டவே வேண்டாம் சரிங்களா. பட் ப்ரிஃபர் வெயிட் அண்ட் அப்வார்டு சரிங்களா, இது எனக்கு சுத்தமாக வேண்டாம் ஆனால் நான் அப்வார்டு கேட்குறேன் சரிங்களா. ஸோ அவங்களும் என்ன பண்ணும், ஸோ இந்த ஆர்டர் மேலே எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறீங்க ப்ரிஃபர்ட் அலாட்மெண்ட்டில் வேறு ஏதாவது மேலே இருக்கான்னு பார்க்குறீங்க. சப்போஸ் இல்லை மீன்ஸ் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போயிடுவாங்க சரிங்களா. டிக்ளைன் அண்ட் அப்வார்டு மீன்ஸ் சரிங்களா. டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் மீன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, அவங்களுக்கு இந்த இது வேண்டவே வேண்டாம் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ எனக்கு இது வேண்டாம், அலாட் ஆனது வந்துட்டு எனக்கு வேண்டாம், அதனால நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு இதோட இது சரிங்களா.
ஸோ அடுத்ததாக ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் குவைட். எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எனக்கு அலாட் ஆன சீட் எனக்கு வேண்டாம். அண்ட் ஆல்சோ நான் எந்த ஒரு ரவுண்ட்ஸ்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங், நான் கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கவுன்சிலிங் விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்றது தான் இந்த ஃபிஃப்த் ஆப்ஷன். சரிங்களா? சிக்ஸ்த் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரிங்களா? ஸோ upward or move to next round. சரிங்களா? மாதிரி சொல்லியிருக்கேன், upward or move to next round. So no seat allotted to the candidates based on எந்த சாய்ஸஸுமே வந்துட்டு அலாட் ஆகலை மீன்ஸ் such candidates can upward. சரிங்களா? ஸோ upward மூமெண்ட் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அல்லது move to next round. மேலே பாருங்க ஏதாவது இருக்கான்னு, ஏன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட்டே வந்திருக்காது. சரிங்களா? நோ சீட்ஸ் அலாட் ஆகிருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்துட்டு மேலே ஏதாவது பார்க்குறீங்க, மேலே எதுவும் இல்லை மீன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ நோ சீட்ஸ் ஆர் அவைலபிள் டியூரிங் அப்பர் மூமெண்ட்ஸ், தென் த கேண்டிடேட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஓவரால் சம்மரி பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன யார் யார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டோட்டலி நான் சொன்ன 6 ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்க, 6 ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்க பாருங்களா. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவைட், அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரிங்களா? ஸோ இங்கே அதை வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கரண்ட் அலாட்மெண்ட் டிக்ளைன், இங்கே டிக்ளைன் அப்வர்ட் மீன்ஸ் கரண்ட் அலாட்மெண்ட் டிக்ளைன் பண்ணிட்டு அந்த அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. சரிங்களா? டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரிங்களா? ஸோ அது அந்த இதுலேயே வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 6 ஆப்ஷன்ஸில் யார் யார் எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் மீன்ஸ், ஸோ எல்லாருமே வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின்ஸ் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ யார் வேண்டுமானாலும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மீன்ஸ் மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜஸாக இருக்குது, பட் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கோர்ஸ் அந்த அலாட்மெண்ட்டில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு மேலே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் அதுக்கு டிஎஃப்சி போகணும். சரிங்களா? ஸோ அல்லது இதில் விருப்பம் இருக்குது இருந்தாலும் நான் கொடுத்து பார்க்குறேன் அப்படின்றது விளையாட்டுக்காக கொடுக்காதீங்க, பட் நீங்கள் டிஎஃப்சி போயிட்டு அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சரிங்களா? ஸோ டிக்ளைன் அண்ட் அப்வர்டு இந்த வேண்டவே வேண்டான்னு சொல்லி இந்த ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுங்க, டிக்ளைன் அண்ட் அப்வர்டு. சரிங்களா? அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் இப்போ கையில் இருக்கிறதும் போயிடுச்சு மீன்ஸ் அது தேவையில்லாத ஒர்க் இல்லையா, கையில் இருக்கிறத வச்சுட்டு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கூட கொடுங்க, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. சரிங்களா? ஸோ டிக்ளைன் டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக யாரும் கொடுக்காதீங்க. குறிப்பாக செகண்ட் ரவுண்டு அண்ட் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் இருக்கீங்களே அவங்க வந்துட்டு கொடுக்காதீங்க மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல்சோ கொடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு டாப் காலேஜஸில் தான் சீட் வந்திருக்கு. அந்த சீட்டை விட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போனீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது Tier 2 Tier 3 காலேஜஸில் தான் வந்து சீட் அலாட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்காதீங்க, இந்த ஆப்ஷனும் யாருமே வந்துட்டு கொடுக்காதீங்க. சரிங்களா? டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் வந்துட்டு கொடுக்காதீங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இதை காட்டிலும் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் வந்து பெட்டர். சரிங்களா? அண்ட் டிக்ளைன் அண்ட் குவைட் இது வந்துட்டு யாரும் கொடுக்காதீங்க. இதுக்காகவா நீங்கள் டிக்ளைன் அண்ட் குவைட் கொடுக்கறதுக்காகவா வந்துட்டு 500 பே பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி இது பண்ணீங்க. சரிங்களா? ஸோ பட் எனிவே ஒரு காலேஜ் வந்துட்டு போகுது. சரிங்களா? ஸோ டிக்ளைன் அண்ட் குவைட் வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? கரண்ட் அலாட்மெண்ட்டு நீங்கள் எதுக்கு டிக்ளைன் பண்ணி இது பண்ணுறீங்க? அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அப்வர்டு வேணால் கொடுங்க, அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் தயவு செஞ்சு யாருமே கொடுக்காதீங்க. குறிப்பாக ரவுண்ட் 3 மாணவர்களை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேர்ஸ்ட் காலேஜஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வேர்ஸ்ட் காலேஜஸ் மீன்ஸ் லோ லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் கிடைக்கும். அதனால கொடுக்காதீங்க. டிக்ளைனோ மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 ஆப்ஷன் கலந்துருக்கக்கூடியது எதையுமே வந்துட்டு கொடுக்காதீங்க. அப்வர்டு கூட கொடுங்க. சரிங்களா? ஸோ டிக்ளைன் அண்ட் குவைட் கொடுக்காதீங்க, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்காதீங்க, அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இது வந்துட்டு கொடுக்காதீங்க. அப்வர்டு இருக்கு இல்லையா, அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுங்க, டிக்ளைன் அண்ட் அப்வர்டு தான் கொடுக்க வேணாம்னு சொல்லியாச்சு. மேலே இருக்க 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, மீதி எந்த ஆப்ஷனும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? நாட் அலாட்டட் மீன்ஸ் அக்செப்ட் அதாவது அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், நாட் அலாட்டட் மீன்ஸ் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இதை வந்துட்டு கொடுங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.